சூடான வெயில் காலம் அது. ஒரு அழகான புல்வெளியில உயரமான ஒட்டகச்சிவிங்கி ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த ஒட்டகச்சிவிங்கிக்கு நண்பர்கள் எல்லார்கிட்டயும் பேசுறதும், நேரத்த செலவிடுறதும் ரொம்பவும் பிடிக்கும். நண்பர்கள் எல்லாம் ஒரு மரத்துக்கு கீழ சந்திச்சு பேசுறத ஒரு வழக்கமா வச்சுட்டு இருந்தாங்களாம். அங்க வண்ணங்களால நிறைஞ்ச பறவைகளும், துள்ளி விளையாடும் வரிகுதிரைகளும், மகிழ்ச்சியான சிங்கங்களும் இருந்துச்சாம். அப்படி ஒரு நாள் ஒட்டகச்சிவிங்கி பெரிய மரத்துக்கு கீழ ஓய்வெடுத்துட்டு இருந்துச்சு. அப்போ நண்பர்களை பார்த்து எவ்வளோ அழகா இருக்காங்க. பறவைகளோட இறகுகள் நீலம் மஞ்சள்னு வண்ணமயமா இருக்கு. வரிகுதிரையோட கோடுகள் பளபளன்னு வெள்ளையாவும் கருப்பு நிறத்திலயும் இருக்கு. சிங்கத்தோட பிடரி அடர்த்தியாவும் பொன்னிறமா இருக்குன்னு நினைக்கவும் செஞ்சுச்சான். ஒட்டகச்சிவிங்கி இதை நம்ம நண்பர்கள் கிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ணி வரிகுதிரையோட பக்கத்துல போய், உன்னோட கோடுகள் ரொம்ப அழகா இருக்கு, சூரிய ஒளியில பிரகாசமா மின்னிட்டு இருக்குன்னு சொல்லிச்சான். இதை கேட்ட வரிகுதிரை சிரிச்சுக்கிட்டே, நன்றி நண்பா, நீ சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லிச்சான். அடுத்தது ஒரு அழகான பறவை கிட்ட போயிட்டு, உன்னோட இறகுகள் வண்ணமயமா இருக்கு, இதனால வானத்தை நீ இன்னும் அழகா காட்டுறன்னு சொல்லிச்சான். பறவை இதை கேட்டு நன்றி சொல்லிட்டு, என்னோட இறகுகள் இவ்ளோ சிறப்பானதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிச்சான். இது போலவே ஒட்டகச்சிவிங்கி தன்னோட நண்பர்கள் எல்லார்கிட்டயும் சொல்லவும் துவங்கிச்சான். சிங்கம் கிட்ட போயிட்டு, நீ ரொம்ப வலிமையானவன், தைரியமானவன்னு சொல்லிச்சான். குரங்கு கிட்ட போயிட்டு, நீதான் இந்த காட்டிலேயே சிறந்த மரம் ஏறும் வீரர்னு சொல்லிச்சான். அடுத்த நாள் அங்க ஒரு அற்புதமான விஷயம் ஒண்ணு நடந்துச்சு. சிங்கம் குரங்க பார்த்து, உன்னோட புத்திசாலித்தனம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிச்சான். இதே மாதிரி குரங்கும் சிங்கத்தை பார்த்து, நீ ரொம்ப வலிமையானவன்னு சொல்லிச்சான். இதே போல காடு முழுக்க ஒவ்வொருக்கொருவர் கனிவான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் துவங்கினாங்களாம். இதனால அங்க சிரிப்பும் சந்தோஷமும் நிறைஞ்சு இருந்துச்சான். ஒட்டகச்சிவிங்கி அன்னைக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்கிச்சு. கனிவான வார்த்தைகள் சூரிய ஒளி மாதிரி. நீங்க ஒருத்தருக்கு பாராட்டுகளை கொடுக்கும்போது மற்றவர்களை மகிழ்ச்சியா உணர வைக்கிறீங்க. அந்த சூரிய ஒளி மாதிரி எல்லா இடங்களுக்கும் பரவுது. அன்னையில இருந்து காடு முழுக்க கனிவான வார்த்தைகளால நனைஞ்சிச்சு ஒட்டகச்சிவிங்கியோட சின்ன பாராட்டுனால. குழந்தைகளே, இந்த கதையோட நீதி என்னன்னா, கனிவான வார்த்தைகள் மகிழ்ச்சியை பரப்பும், அந்த மகிழ்ச்சி எல்லோரையும் நெருக்கமாக்கும். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.